வாட்ஸ்அப் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கேம் பிளே எக்ஸாண்டர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைன்கிராஃப்ட் சீரிஸ் பார்ட்டு 4 தான் நினைக்கிறோம். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் வந்து பார்ட் 3 பார்க்கலீங்கன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் மறக்காம பாருங்கள். ஸோ வாங்க கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வில்லேஜ் தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கான தேவையான சாப்பாடு அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் நமக்கு அது நிறையாவே தேவைப்படும். ஓகே, இதோட சேர்த்தியாக நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் குக் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ டக்கு டக்குன்னு. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து குக் பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து ஏன்னா நமக்கு தேட நமக்கு வந்து சாப்பாடு தேவைப்படும். ஓகே, நம்ம வந்து வுட்டன் பிளாக் வந்து வச்சாச்சு. இப்போ இது டக்கு டக்குன்னு இது இப்போ ஆவறகாட்டி நம்ம வந்து அது வரைக்கும் வேர்ல்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ கைஸ், நீங்கள் பார்ட் 3 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து கேவில் போய் மைனிங்லாம் பண்ணோம். அப்புறம் இந்த ஷீல்டெல்லாம் செஞ்சோம். இந்த ஷீல்டெல்லாம் செஞ்சோம் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து ஒன்று நம்ம வில்லேஜ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்புறம் வேர்ல்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வில்லேஜ் கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலினாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ சாப்பாடு எவ்வளோ குக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, உங்ககிட்ட போய் ட்ரேடு பண்ணலாம் என்ன வச்சுருக்கான்னு. ஒரு பக்கெட் கொடுத்தா இதுவா எல்லாமே வேஸ்டானதான் வச்சுருக்கான். இது போர்ஷன் என்னன்னு தெரியலையே. என்னது இன்விசிபிலிட்டி போர்ஷன் வச்சுருக்கான். அதை வச்சு நாம் என்ன பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம வந்து டக்குன்னு போய் ஃபர்னஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். அப்படின்னா நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஓகே, இன்னும் 7 இருக்குது. இன்னொரு ஃபர்னஸ் செஞ்சோம்னா நம்ம டக்குன்னு 2 இதுவும் பண்ணலாம். 2 டைம் ஃபுட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட காபிள் ஸ்டோன் இருக்குது. எப்படி செய்யணும்? இங்கே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று செஞ்சாச்சு. அது வந்து நம்ம இங்கே வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே வச்சு நம்ம இந்த வுட்டியும் வச்சாச்சு. ஓகே, பட்ட டைமில் 2 ஃபர்னஸ் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அப்போ தான் சாப்பாடு டக்குன்னு வேகும்னு. ஏன்னா போக போக நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே கைஸ், நமக்கு போக போக வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம வந்து கடல் வழியாக போகலாமா லேண்ட் வழியாக போகலாமா? நம்ம வந்து கடல் வழியாகவே போகலாம். ஏன்னா லேண்ட் வழியாகவே போகலாம். கடல் வழியாக போனோம்னா கடலில் நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். நம்ம வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. கோஆர்டினேட்டு பொசிஷன் வந்து இருக்குது, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். ஓகே, நம்மளோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இங்கேயும் ரெடி ஆகிருக்கு. ஓகே, நமக்கு இந்த சாப்பாடு போதும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த சாப்பாடு நமக்கு போதும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து வேர்ல்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வர வழியில் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு கேவ் மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் கேவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து வேர்ல்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு வர கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. இப்போ நம்ம வில்லேஜை தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். வில்லேஜ் வேறு கிடைக்குதா இல்லையா அப்படின்ட்டு வேறு நமக்கு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வில்லேஜ் வந்து கிடைக்கல. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், இப்போ நம்ம வந்து வேற ஒரு பயமுக்கு வந்திருக்கோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கோம். பாயம் ரொம்ப பெருசாக இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குன்னே தெரில. நடுவில் வேறு கொஞ்சம் ஸ்டக் ஆகுது, ஹேங் ஆகுது. இந்த பாயம் விட்டு வெளியே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாயம் மாறுது. ஐயோ, க்ரீப்பர் வேறு வரான். ஸோ இங்கே நிறைய சாம்பிஸ் இருக்காங்களே. மழை வேறு பெஞ்சிருச்சு. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாயமுக்கு போகல. இப்போ நம்ம வந்து வேறு பாயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடுறோம். இதெல்லாம் வேறு பன்னிக்குட்டி மாதிரி இது வித்தியாசமாக இருக்கே. இன்னும் மூஞ்சி வேறு வித்தியாசமாக இருக்குது. என்னன்னே தெரியல. இது சாவடிச்சா வந்து நமக்கு அந்த பன்னியோட மீட்டு தான் கிடைக்குது. அப்படின்னா போர்க்கு தான் கிடைக்குது நமக்கு.
ஸோ கைஸ் ஓகே இப்போ நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து வந்துகிட்டு இருக்கும்போதே நமக்கு ஒரு மிகப்பெரிய மவுண்டன் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டன் வழியாக தான் ஏறி போக போகிறோம். ஸோ ஓகே கைஸ் இப்போ நான் இந்த நதி விட்டு அந்த சைடு தாண்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆறு வந்து இது தாண்டி வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எதுவும் மாடு மாதிரி வித்தியாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் இப்போ தான் நிஜமாலே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா நான் மைன்கிராஃப்ட் விளாண்டே ரொம்ப நாள் ஆச்சு. நான் பார்ட் 1லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து அப்படியே மெதுவாக மேலே ஏறி அப்படியே போகலாம் மவுண்டனில். ஸோ ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து மேலே ஏறி வந்தாச்சு ஒரு வழியாக. ஸோ நான் இங்கேயும் இன்னும் கொஞ்சம் தூரமாக போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து இப்படியே தான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். இந்த சைடு தாண்டி போகணும் அப்படின்னு கீழே பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ பெரிய கேவ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கேவில் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து மைனிங் பண்ணலாம். ஸோ அந்த தண்ணியும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே நான் பார்த்ததே மிரண்டு போயிட்டேன். ஏன்னா தண்ணி பாருங்களேன் அப்படியே கரெக்டாக லெவலாக இருக்குது. இது எங்கே வரைக்கும் போகுதுன்னு தெரில இந்த தண்ணி. நான் பார்த்தது நிஜமாலே ரியலி நான் வந்து அப்படியே மிரண்டு போயிட்டேன் கைஸ். ஐயோ நிஜமாலே ஃப்ரெண்ட்ஸ் நான் மிரண்டே போயிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு காட்டு. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கோழி மாதிரியே இன்னொன்று இருக்குது. இது கிரே கலரில் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாயமில் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன். பாருங்களேன் பாருங்க இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது என்னன்னே எனக்கு தெரில சுத்தமாக. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மவுண்டனோட டாப் பீக்குக்கு வந்திருக்கோம். ஸோ ஓகே கைஸ் இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் உங்களுக்கு இப்போ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே தேடிக்கிட்டே இருக்கும்போது வில்லேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது கிடச்சிருக்கு. இது பேர் வந்து எனக்கு சரியாக தெரில. ஸோ நம்ம இந்த இடத்த வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இடத்துக்கு அப்புறமேல் வரலாம். வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளி இங்கே இருக்கிற செஸ்ட்டு வந்து நம்ம மைனிங் பண்ணலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ஒருத்தன் வந்து என்ன பண்ணிட்டான்னா நம்ம வந்து டெட் ஆகிட்டோம். அதனால் நம்ம இந்த இடத்துல ஸ்பான் ஆகிட்டோம். அவன் வந்து அந்த பில்லேஜரும் சொல்லுவாங்களே அவங்கக்கிட்ட போயிட்டு சண்டை அப்படியே போய் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறட்டு போயிட்டு செத்துட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ விளையாட முடியல, அங்கே போக முடியல. பொசிஷன் வேறு நான் செக் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். எல்லாம் அவனால தான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் விளையாடவே தெரில ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.